வீட்டிலையே ஃப்ரெஷ் க்ரீம் ரெடி பண்ணி ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் மசாலா எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட் எண்ணெய் காஞ்சதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கருவேப்பிலை, 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்குற கேப்பில் 3 மீடியம் சைஸ் தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டை சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீமுக்கு 2 ஸ்பூன் சோள மாவு, 1 ஸ்பூன் ஜீனி, 4 முந்திரி பவுடர் பண்ணி சேர்த்துக்கலாம். காய்ச்சின பாலையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். வதக்கின மசாலாவில் 1/4 டம்ளர் தண்ணி நம்ம ஃப்ரெஷ் க்ரீமையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வந்தோடனே நம்ம நறுக்கி வச்ச பன்னீரையும் சேர்த்து அதோட கொஞ்சம் கஸ்தூரி மேத்தியும் சேர்த்து நல்லா ஒரு கொதி வந்தோடனே லாஸ்ட்டாக 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகப்பொடி சேர்த்து நல்லா ஒரு கொதி வந்தோன்னா ஆஃப் பண்ண வேண்டியதான். அவ்வளோதான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.